ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட்டான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம பண்ண போகிற இந்த ஸ்வீட்டான ரெசிபிக்கு வந்து 4 ப்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சாதாரணமாக குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி யாராவது வீட்டில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு ஸ்வீட் வந்து செய்வோம் வீட்டில். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த 4 ப்ரெட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து இப்படி உடச்சி போட்டுக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் உருகட்டும். நெய் வந்து நல்லா உருகின பிறகு நான் வந்து முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு முந்திரி வந்து ஒரு 7 முந்திரி எடுத்து அதை உடச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி திராட்சை அதாவது கிஸ்மஸ் வந்து ஒரு 17 எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து இதை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம எவ்வளோ நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நமக்கு முந்திரி வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் வரணும். ஸோ வந்து திராட்சையும் நமக்கு அது வந்து நல்லா ஒரு உப்பி வரும். ஸோ முந்திரியும் திராட்சையும் நமக்கு நல்லாவே வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அப்படியே ஸோ நம்ம முந்திரி திராட்சையும் ஒரு பிளேட்டில் வச்ச பிறகு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெட்டு துண்டுகளை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ அதே நெய்யில் வந்து இந்த ப்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொன்னிறமாக வந்து இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ப்ரெட்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் வந்து ஊற்றிக்கிறேங்க. பால் ஊற்றிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பாலில் வந்து இது அப்படியே வந்து என்ன ஆகுனா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணினாலும் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து அப்படியே கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. நமக்கு பால் பத்தலாட்டினா ஊற்றிக்கலாம். ஸோ எனக்கு 3/4 கப் பால் வந்தே போதும். இது எல்லாமே நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே மசிச்சுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி ஊற்றுறனால நமக்கு அந்த டேஸ்ட்டும் சரி அந்த மணமும் சரி நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். பாருங்கள், ப்ரெட்டு வந்து நமக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் போல் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக நமக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பாலில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 1/4 கப் அளவு நான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஆகும்னா அது வந்து நல்லா மெல்ட் ஆகும். இதில் வந்து நான் வந்து 2 ஏலக்காயை நல்லா வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் போட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து நமக்கு பத்தலாட்டா நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து சர்க்கரை ரொம்ப போட்டிங்கன்னா அதிகமாக ரொம்ப ஸ்வீட், அதாவது நமக்கு ஸ்வீட்டே நல்லா வந்து இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ப்ரெட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது எப்படி ஆகும்னா ரொம்ப வந்து அது திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஸ்வீட் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சால்ட் வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேன்.
பாருங்கள், இப்போ எல்லாமே நமக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த திராட்சையும் முந்திரியும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டே நல்லா கிளறுங்க. ஸோ நெய் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே நம்ம 2 ஸ்பூன் ஊற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து நெய் வந்து ஊற்றுனோன்னா விருப்பப்பட்டவங்க ஊற்றிக்குங்க, இல்லைன்னா ஊற்ற கூட வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நெய் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப நெய் போட்டுறா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இப்போ வந்து சூப்பரான ஒரு ப்ரெட் அல்வா ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க. இது ஆறிச்சுன்னா இன்னும் நமக்கு நல்லா வந்து இதாயிரும். என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் அல்வா வந்து ஒரு பவுலில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டெக்கரேஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து லைட்டாக வந்து என்ன பண்ணுறீங்க, நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இதை வச்சுட்டு நீங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எப்படியே வச்சிடலாம். ஸோ வச்சா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டான நமக்கு ப்ரெட் அல்வா வந்து. ஸோ நம்ம வந்து செலிப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் கேக்கு இல்லை கேசரி இது மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறதும் பார்த்து. நம்ம சூப்பரான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க இது. வந்து நம்ம எக்லெஸ் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1/4 கப்பும் நம்ம ஊற்றிடலாம். ஸோ 1/2 கப் அளவு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து இது நல்லா பீட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிடலாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆம்லேட் வந்து நல்லா வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 5 நிமிஷம் நல்லாவே பீட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் போல் மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்குங்க. இதில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா கீ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா இடம் நல்லா படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க எக்லெஸ் ஆம்லேட்டோட இதை வந்து ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றின பிறகு எல்லா இடமும் நல்லா வந்து அப்படியே பரப்பி விட்ருங்க. பரப்பிட்டு அடுப்பை வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போல் பெப்பர் வந்து மேலே அப்படியே லைட்டாக தூவிக்கிங்க. ஸோ நம்ம வந்து எக்கு வச்சு செஞ்ச ஆம்லேட் வந்து எக்கு மாதிரியே தாங்க. ஆம்லேட் நம்ம எப்படி செய்வோமோ அதே தான். ஸோ இதில் வந்து நம்ம எக்கு வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஒரு டின்னருக்கோ நீங்கள் சாப்பிடலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்சம் நம்ம வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே இது வந்து குக் ஆயிடுச்சு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இது மேலேயும் கொஞ்சம் போல் லைட்டாக வந்து ஆயில் வந்து லைட்டாக ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே வந்து திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டு இந்த சைடை ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி போட்டோம், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பிடலாம். பாருங்கள், நல்லாவே நமக்கு குக் ஆயிடுச்சுங்க. நான் வந்து கப்பு வந்து ஒரு சின்ன கப்பில் தான் செஞ்சேன். ஸோ எனக்கு ஒரு இது ஆம்லேட்டே வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்டாலே நமக்கு நல்லாவே வயிறு நிரம்பிடுங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு அருமையான எக்லெஸ் ஆம்லேட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லை, எக்லெஸ் ஆம்லேட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டான நம்ம ப்ரெட் அல்வாவும் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, viewers.